அனைவருக்கும் வணக்கம். இந்த முக்கியமான நிகழ்வில் என்னுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பை வழங்கியமைக்காக கனடா தமிழ் நிலையத்துக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த அழைப்பில் 4 முக்கியமான விடயங்களை பற்றி கருத்தை தெரிவிக்கும்படி வின்மஹாலின் அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார். அதனால் அந்த 4 முக்கியமான விடயங்களை பற்றி பேசுவதற்கான கால அவகாசம் போதாது. ஆக 2 விடயங்களை பற்றி மட்டும்தான் சுருக்கமாக நான் பேச விளைகிறேன். அதற்கு முன்பாக ஒரு மாறுதலுக்கு ஒரு சிறிய கவிதையை நான் வாசிக்க விரும்புகிறேன். எல்லோரும் எங்களுக்கு பேச்சு பழக்கம், பேச்சு நாவல் இருக்க முடியாது. பேசி கேட்ட மரபு தமிழ் மரபு. நாங்கள் ஒரு சிறிய கவிதையோடு என்னுடைய இந்த உரையை நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். இந்த கவிதையை நான் முழுவதும் வாசிக்கவில்லை, ஒரு சில பகுதிகள் மட்டும்தான். துப்பாக்கிகள் வக்கிரம் பேசி எமதான தேசத்தை காவு கொண்டிருந்த அக்கினி ராத்திரி ஒன்றில் நீயும் காணாமல் போயிருந்தாய் துவக்கோடு. உதய சூரியனை நீரும் திக்கில் எங்களுடைய பெண்டிர்தம் நெற்றி திலகம் கரையும் அழிகையில் நீ இனத்து உறவுக்கு உதயம் எழுதும் கதிரானாய். உன் நகவியுத்த சகோதரிகளுமாய் இருப்பின் மீது பலவந்திக்கப்பட்டு அகதி முகாம் தோறும் அவலம் போர்த்தி அறிகண்ட காலத்தில் நீ இருந்தாய் காணப்பட்டது. உன் மண் மீதான தீராத பற்று நாம் உறைய முழுத்துண்டு நிலமற்ற நமது மண்ணில் உன்னை துயில் வித்தது நிரந்தரமாக. நீ அறிவாயா எம் தேசத்தின் மீதான எமதான இருப்பையும் பற்றி நீ அறிவாயா தோழி? உனக்கென்றும் கனவுகள் உண்டு, உனக்கென்றும் உணர்வுகள் உண்டு. உன் மண் மீதான இரு கண்ணொக்கும் உம்மாமாரையும் அம்மாமாரையும் பராமரிக்கும் மாவல்லார் முக்காடு கலைந்து நீ அடவி கொண்டாய். புறாவின் ஈரக்கை என இருத்தல் கருதிய உன் கனவு கருதிடுமோ தோழி? இந்த கவிதையை எழுதியவர் முல்லை முஸ்லிமா என்ற ஒரு முஸ்லீம் கவிஞர். முள்ளியவளையைச் சேர்ந்தவர், முள்ளியவளையில் பிறந்து வளர்ந்தவர். விடுதலை புலிகள் முஸ்லிம்களை வடமாநிலத்திலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டவர், அவரும் விரட்டி அடிக்கப்பட்டவர். சமாதான பேச்சுவார்த்தை காலத்தில் திருப்பி அவர் முள்ளியவளைக்கு போன இடத்தில் முள்ளியவளையில் மாவீரர் கோயில் இல்லம் அந்த சமாதிகளை போய் பார்த்துருக்கிறார். அந்த சமாதியில் இப்ராஹிம் ரிஸ்மியான ஒரு முஸ்லீம் பெண்ணினுடைய, அவர் மாவீரர், அவருடைய சமாதி இருந்திருக்கிறது. அந்த சமாதியை பார்த்த பிற்பாடு அவர் இந்த கவிதை எழுதியிருப்பார். இந்த காலத்துக்கு முன்பே முக்காடை திறந்து போட்டு ஒரு முஸ்லீம் பெண் விடுதலை புலிகள் அமைப்பில் சேர்ந்து மாவீரராக இருக்கிறார். இந்த விடுதலைக்கு முந்தைய மரணங்கள் என்ற அந்த ஒரு அனுபவ குறிப்பு போராளியான மலர்கள் வெளிவந்த நீண்ட காலத்துக்கு முன்பாடு. அது இந்த கொக்கலாய் நாயர் அந்த பகுதியில் போய் முல்லைத்தீவு முகாமை தாக்குவதற்காக அவர்கள் முயற்சி செய்து அதில் அந்த மிகுந்த ஏராளமான உயிரிழப்புகளை சந்தித்த அந்த அனுபவத்தை வாசித்தால் தெரியும். அதில் பங்கு பெற்ற முஸ்லீம் போராளிகளை பற்றிய சொல்லியிருக்கிறேன். நான் இந்த விஷயத்தில் துவங்குறதுக்கு இருக்கிற முக்கியமான காரணம் என்னவென்றால், நான் 2 விஷயங்களை பற்றி தான் பேசுகின்றேன். ஒன்று, இந்த கிழக்கு மாகாண தேர்தல், கிழக்கு மாகாண நிலைமைகள், அது தொடர்பாக நாங்கள் தமிழர்கள் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன, நாங்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன என்பது. 2வதாக, எதிர்காலத்தில் நாங்கள் செய்யக்கூடிய நடவடிக்கைகள் யதார்த்தமாக சாத்தியமான நாங்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன, இந்த 2 விடயங்களை பற்றித்தான் நான் பேச விரும்புகிறேன். முதலாவதாக, தமிழ் தேசியத்தில் அக்கறை இருப்பவர்கள், தமிழர்களுக்கு ஒரு தனித்துவமான நாடு தேசம் உருவாகும் என்று நாங்கள் விரும்புகிறோம் என்று சொன்னால், கிழக்கு மாகாணத்தில் அதற்கான மிக அடிப்படையான நிபந்தனை தமிழ் மக்களுக்கும் முஸ்லீம் மக்களுக்கும் இடையேயான சமூக, அரசியல், பொருளாதார உறவுகளின் இறுக்கம். அதை விட்டு போட்டு நாங்கள் தமிழ் தேசியம் பற்றி பேச முடியும். இது நாங்கள் இந்த அடிப்படையான நிபந்தனையை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். வடக்கிலிருந்து முஸ்லீம் மக்களை அழைத்து கட்டினது போல கிழக்கிலே இருந்து முஸ்லீம் மக்களை அழைத்து கட்டுகின்ற ஒரு வகையான தீவிரவாதமான மிக மோசமான நடவடிக்கை தமிழ் தேசியத்தை வழிப்படுத்தும் என்று நாங்கள் ஒரு காலம் பண்ண முடியாது. இந்த அடிப்படையான இந்த நிபந்தனையை நாங்கள் கவனத்தில் இருக்கிறோம். இரண்டாவதாக,
இந்த கடந்த தேர்தலில் எங்களுக்கு தெரியும் இந்த அண்டிப்பிளை போர் அரசியல் நான் சொல்வது ஆளுகின்ற கட்சியினுடைய ஆளுகின்ற அரசாங்கத்தினுடைய அவர்களை அண்டி அவர்களுடைய ஆதாயங்கள் அவர்களுடைய இந்த நலன்களை பற்றி பிழைக்கின்ற இந்த அரசியல் பற்றியது இந்த அண்டிப்பிழைக்கின்ற அரசியல். இந்த அண்டிப்பிழைக்கின்ற அரசியலை தொடர்ச்சியாக முன்னெடுத்து வந்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றால் அவர்களுக்கு கணிசமான வாசனங்கள் இருந்தால் தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் சேர்ந்து ஒரு ஆட்சியை கிழக்கமானது உருவாக்குவது என்பது அடிப்படையாக தமிழ் முஸ்லீம் மக்களுடைய நல்லுறவுக்கும் அரசியல் ரீதியான இணக்கப்பாட்டுக்கும் எதிர்காலத்தில் நீண்டகால கண்ணோட்டத்தில் இந்த இரண்டு தேசிய இனங்களுக்கும் இடையான ஒரு ஆழமான ஒரு உறவை கொண்டு வரும் என்ற எதிர்பார்ப்பு நிறைய பேருக்கு இருந்தது. அது தமிழ் மக்கள்கிட்ட மட்டும் இல்லை, கிழக்கில் இருக்கக்கூடிய முஸ்லீம் மக்கள்கிட்டையும் இருந்தது. ஆனால் அந்த எதிர்பார்ப்பை அவர்கள் நிராகரித்தது மட்டுமில்லை, மிகவும் நாகரிகமற்ற முறையில் அவர்கள் அந்த முடிவை எடுத்தார்கள். அது தொடர்பாக மிக பயங்கரமான கோபம் தமிழ் மக்கள்கிட்ட இருக்குது, தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு இருக்குது. வளமையாகவே மிக பொறுமையாகவும் நிதானமாகவும் பேசுகிற சம்பந்தர் அவர்கள் கூட இதை பற்றி மிக தீவிரமாக அவரை அறிக்கை விட வேண்டிய நிலைக்கு வந்திருக்கு. அந்த கோபத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதில் என்ன சிக்கல் வந்துள்ளதுன்னு சொன்னால், ஒன்று, ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸினுடைய அரசியல் நடவடிக்கையை பார்ப்பவர்களுக்கு தெரியும், அவர்களுக்கும் தமிழ் மக்களுடைய அரசியலுக்குமான இடையில அடிப்படையான வித்தியாசம் என்னவென்றால், ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸும் அவர்களுக்கு பின்னால் வந்தவர்களும் முஸ்லீம் மக்களோட சிறுபான்மையினம் என்ற அடிப்படையில் தான் அரசியலை முன்வைக்கிறார்கள். அவர்கள் சிங்கள மக்கள் மத்தியில் வாழ்ந்தாலும் சிறுபான்மையினம் தான், அவர்கள் தமிழ் மக்கள் மத்தியில் வாழ்ந்தாலும் சிறுபான்மையினம் தான். சிறுபான்மையினம் என்ற அடிப்படையில் தான் அவர்கள் தங்களுடைய அரசியலையும் பேரம்பேலையும் நடத்தி கொண்டார்கள். ஆனால் கடந்த 30 ஆண்டுகளாக தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்தினுடைய மையம் என்னன்னு சொன்னால், நாங்கள் சிறுபான்மையினம் அல்ல, நாங்கள் ஒரு தனி தேசிய இனம், நாங்கள் விடுதலையை கோருகின்றோம். இந்த சிறுபான்மை என்று அந்த தளத்தில் இருந்து கோரிக்கைகளை முன்வைக்காமல், நாங்கள் எங்களுடைய அடையாளத்தினுடைய வீச்சிலையும் அடையாளத்தினுடைய வேசிப்பிலையும் அந்த ஆக்கப்பூர்வமான தேசிய உணர்வுகளையும் தான் இந்த அடையாளத்தை நாங்கள் முன்வைக்கிறோம். சிறுபான்மையினம் என்ற அந்த தளத்திலே அல்ல. ஆனால் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் அத்தகைய ஒரு நிலைப்பாட்டை எடுக்கவில்லை. ஏன்னு சொன்னால் அப்படி எடுத்தால் அது அண்டிப்பிழைக்கின்ற அரசியலுக்கு மோசமாக அமைகிறது. ஆனால் மறுபக்கமாக ஏராளமான முஸ்லீம் இளைஞர்களும் முஸ்லீம் அமைப்புகளும் முஸ்லீம் மக்களோட தனியான தேசியையும் அவர்களுக்கு சில தனித்துவமான இயல்புகள் குணங்கள் இருக்கின்றன, நாங்கள் சிறுபான்மையினம் என்று சொல்ல முடியாதுன்னு சொல்கின்ற ஒரு கருத்தை தீவிரமாக முன்வைத்துக்கிறார்கள். அப்படி வைத்திருக்கிற ஒரு அமைப்பு கட்சியில் இன்னும் கிழக்கு மாநிலத்தில் ஒரு தேர்தல் இறங்கியிருந்தார்கள். அவர்களுக்கு கணிசமான வாக்குகள் இருந்தது. ஆனால் இந்த பிள்ளையானுக்கு திடீரென்று வாக்குகள் அதிகரித்ததால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இடம் இல்லாமல் போய்விட்டது என்று தான் தகவல் சொல்லுகின்றனர். அப்போ இந்த அடிப்படையை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், இந்த தமிழ் முஸ்லீம் மக்களுக்கு இடையான இந்த அடிப்படையான சமூக உறவையும் அரசியல் உறவையும் நாங்கள் வலுப்படுத்தாமல் நாங்கள் அடுத்த எதிர்காலத்தை பற்றி சிந்திக்க முடியும். அப்படி அந்த வலுப்படுத்துவதற்கான அந்த பொறுப்பு முஸ்லீம் மக்களிடமும் முஸ்லீம் அரசியல்வாதிகளிடம் இருக்கிறது. தமிழ் மக்களான எங்களுடைய அரசியல்வாதிகளுக்கும் இருக்கிறது. அதனை நாங்கள் சரியான முறையில் செய்வதற்கு தேவையானது ஒரு வகையான அடிப்படையான உணர்வு ஒருமைப்பாடு. இதை நாங்கள் சரியான முறையில் செய்கிறோமா இல்லையா என்பதை ஒரு சின்ன உதாரணத்தின் மூலம் விளக்குகிறது. இந்த போன வாரம் இங்கிருந்து வர எல்லா இலவச பத்திரிகைகளையும் நான் பார்க்குறது. போன வாரம் பார்த்தபோது இந்த உலக தமிழர் பத்திரிகையில் மிக முக்கியமான ஒரு 80 புள்ளி ஆக்சுவலி ஒரு தலையங்கம் இருக்குது. முஸ்லீம் மாகாணமாக கிழக்கை மாற்றுவோம், முஸ்லீம் காங்கிரஸின் தேசிய அமைப்பாளர் ஜமீல் அவர் அழைக்கவில்லை, சூழ்நிலை சபதம். அப்போ இதை இப்படியும் மடத்தனமாக அறிக்கைவிடுவர்கள் கிழக்கமான முஸ்லீம் காங்கிரஸில் இருக்கணுமா இந்த கூட அந்த அறிக்கை நான் பார்த்தேன். கிழக்கு மாகாணத்தை முழுமையாக முஸ்லீம் மாகாணமாக மாற்றுவோம், முஸ்லீம் காங்கிரஸ் உறுப்பினர் ஜமீல் சூழ். முழு கிழக்கு மாகாணமும் ஒரு முஸ்லீம் மாகாணமாக பரிணமிக்கும் வகையில் முஸ்லீம்கள் எதிர்காலத்தில் செயல்படுவோம் என்றும், இதற்கு முஸ்லீம் காங்கிரஸ் தனது பேரம் பேசும் சக்தியை பயன்படுத்தும் எனவும், அதற்கான பல புதிய திட்டங்கள் தம்மிடம் இருப்பதாகவும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் இளைஞர் காங்கிரஸ் தேசிய அமைப்பாளரும் கிழக்கு மாகாண சபை உறுப்பினருமான ஜமீல் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளார்.
முஸ்லீம் சமூகத்தின் பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பில் தீர்வு காணும் நோக்குடன் முஸ்லீம் காங்கிரஸ் தலைமைத்துவம் தீர்க்க தரிசனத்துடன் மேற்கொள்ளும் தீர்மானங்களை விமர்சிப்பதற்கு ஆசாத் அலி அவருக்கு எந்த அருகதை கிடையாது. ஆசாத் அலி என்பவர் அவர் முஸ்லீம் காங்கிரஸ் தான். அவர் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் இலங்கை ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் ஆட்சி அமைக்க மறுத்தபடியால் அதை கண்டித்து ஒரு அறிக்கை விட்டது. ஏராளமான பேர் அதை கண்டு அறிக்கை விட்டது. அப்போ ரவூப் ஹக்கீமையும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸின் நியாயப்படுத்தத்தான் ஜமீல் ஒரு பெரிய அறிக்கையை விட்டது. அந்த அறிக்கையிலிருந்து ஒரு பாதி என்று கூறுகிறது. இனப்பிரச்சனை தீர்வுகளின் போது கிழக்கு முஸ்லீம் மாகாணம் உருவாக்கப்பட வேண்டும் என்று அஷ்ரப் குரல் எழுப்பி வந்திருக்கிறார். ஆனால் இன்று இனப்பிரச்சனைக்கு தீர்வு கிழப்பால் முழு கிழக்கு மாகாணமும் ஒரு முஸ்லீம் மாகாணமாக பரிணமிக்கும் வகையில் முஸ்லீம் காங்கிரஸின் பேரம் பேசும் சக்தி பிரயோகிக்கப்பட்டது. கடைசி சரிதான் முக்கியம். இனிமேல் கிழக்கு மாகாணம் முஸ்லீம்களுக்கு மட்டுமே சொந்தமானதாகும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்த அறிக்கை முழுக்கவும் இல்லை, இது எங்கே எடுத்ததுன்னு கிடையாது. இந்த மாதிரி சூழ்நிலையில் தமிழ் இப்படியான ஒரு அறிக்கை வந்து தமிழ் முஸ்லீம் உறவுகளுக்கு மிக மோசமாக மட்டுமில்லை, இனவாதத்தை தூண்டுறது. அப்போ நான் இதை பார்த்து போட்டு இந்த அறிக்கை எங்கே முழுக்க வந்தேன்னு பார்த்தா, இதே செய்தி ஒரு எழுத்தும் ஒரு சொல்லும் ஒரு வசனமும் மாறாமல் ரெண்டு இடத்துல வந்துருக்கு. ஒன்று தமிழ் CNN ஒரு இணையதளம் இருக்குது, அதனுடைய மாவட்ட நிர்வாகி இங்கதான் இருக்கேன், இங்கே வந்திருக்காருன்னு தெரியாது. தமிழ் CNN அதில் வரக்கூடிய பார்த்தீங்கன்னா சில நேரங்கள் நீங்கள் இந்த ஆபாசத்து பங்காளியெல்லாம் பண்ணப்படும். அதில் இதே மாதிரி ஒரு எழுத்து ஒரு சொல்லு மாறாமல் வந்திருக்கு. அங்கேருந்து இங்கே வந்திருக்கு, அங்கேருந்து அங்கே வந்துருக்கணும் எனக்கு தெரியாது. மூன்றாவது இந்த தினக்கதிரண்டு சுவிட்சர்லேருந்து வருவார்கள் துறையிலிருந்து நடத்துறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பை தாக்கல் கூட அந்த வரையிற மாதிரி எனக்கு தெரியும். அதுலேயும் இதே மாதிரி வந்திருக்கு. இந்த மூன்று எனக்கு தெரிஞ்சவரை இந்த மூன்று இடங்களையும் விட இலங்கையிலிருந்து வர யாழ்ப்பாணத்தில் வரக்கூடிய உதயன் இலங்கையிலிருந்து வரக்கூடிய தினக்குரல் வீடியோஸ் இதுலேயும் இந்த விரை. அப்போ நான் இந்த முஸ்தபா ஜமீல் என்னவரை தொடர்பு கொண்டு உங்களுடன் முழு அறிக்கையையும் வந்திருக்கா எனக்கு ஒரு தாரிங்களான்னு இருக்கு. அவர்கிட்ட இந்த மிரர் மெட்ரோ மிரர் ரோடு என்ற ஒரு இணையதளத்தில் இருக்குது. எங்களுடைய முழு அறிக்கையும் இருக்கிறது. முழு அறிக்கையும் பாருங்கள். நான் அந்த முழு அறிக்கையும் இணையதளத்தில் பார்த்தேன். நீங்களும் போய் பார்க்கலாம். மெட்ரோ மிரர் LK அதில் இந்த செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி அறிக்கை வந்திருக்கு. அந்த அறிக்கையில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு, இந்த நடந்து முடிகிற கிழக்கு மாகாண சபை தேர்தலில் நமது முஸ்லீம் காங்கிரஸ் கட்சி கிழக்கின் ஆட்சியின் தீர்மானத்தை ஆட்சிமிக்க சக்தியாக எழுச்சி வைத்து வந்திருக்கிறது. அந்த மாதிரிலாம் சொல்லி வந்திருக்கு. அந்த வகையில் கிழக்கு மாகாண ஆட்சியை நிறுவுவது தொடர்பாக SLMC மேற்கொண்டிருக்கும் தூரநோக்குடனான தீர்மானம் முஸ்லீம் சமூகத்தினுடைய உரிமையையும் அபிலாஷையும் பிரதிபலிக்கும் வகையில் அமைந்துள்ளது. இந்த முக்கியமாக இருப்பது இது எல்லாம் திரிக்கிறது. கிழக்கு மாகாணத்தில் முஸ்லீம் மாகாணங்கள் உருவாக்கப்பட்ட போதும் உருவாக்கப்பட வேண்டும் என்று அஷ்ரப் அவர்கள் தொடர்ச்சியாக குரல் எழுப்பி வந்திருக்கிறார். ஆனால் இன்று இனப்பிரச்சனை தீர்வுக்கு அப்பால் முழு கிழக்கு மாகாணமும் ஒரு முஸ்லீம் மாகாணமாக பரிணமிக்கும் வகையில் முஸ்லீம் காங்கிரஸும் பேரம் பேசும் சக்தி பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது. முஸ்லீம் ஒருவரை முதலமைச்சர் ஆசனத்தில் அமர்த்தி இருப்பதன் மூலம் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் இந்த சாதனை நிலைநாட்டியது. இவ்வளவு சொல்றேன். இதுக்கு பிறகு ஆசாத் அலி பற்றியதாக அறிக்கை இருக்கு, எல்லாரும் பார்க்கலாம். இந்த அறிக்கையை வந்து இந்த மாதிரி படம் மோசமாக தெரிவித்து அப்பட்டமாக போய் சொல்லி இவ்வளவு பக்கம் இந்த இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுத்து இது போய் நாங்கள் இங்கிருந்து வார பத்திரிகையை இது 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 ஒரு வகையில் வந்து எனக்கு ஆச்சரியம் தெரியல. ஆனால் கோபத்தையும் வெறுப்பையும் ஊற்றுற என்னன்னு சொன்னால் தமிழ் இப்போ எனக்கு முன்பு ஏற்கனவே பேசின முறையும் டேவிட் குமார் சொன்ன மாதிரி தமிழ் ஆரோக்கியபூர்வமான தமிழ் தேசியத்துக்கு வடக்கு கிழக்கு மக்களினுடைய ஒன்றிணைப்பு அரசியல் சமூக செயல்பாடு மட்டுமில்லை, கிழக்கில் வந்து தமிழ் முஸ்லீம் மக்களுக்கிடையே கட்டியெழுப்பப்படுகின்ற சமூக அரசியல் ரொம்ப முக்கியம். அதை வந்து நாங்களாக வந்து இந்த மாதிரி இனவாதம் சேர்ந்து கிளப்புறதுக்கு வந்து நாங்கள் முன்னுக்கு வர முடியாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்றால் இந்த கிழக்கு மாகாண தேர்தலில் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூட சேர்ந்து ஆட்சி அமைக்க நிராகரித்ததை கண்டித்து பேராசிரியர் நுஹ்மான், பேராசிரியர் ஜலாலுதீன், மஹ்ரூப், கலாநிதி சுபிகா இஸ்மாயில் கூட கிட்டத்தட்ட 20-25 பேர் வந்து அறிக்கையில் பப்ளிக் அப்படி வெளியில் வந்து இருக்கு, கருத்துக்கள் தெரிவிச்சிருக்கு. கிழக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏராளமான அந்த புத்திஜீவிகளும் எழுத்தாளர்களும் இந்த கிழக்கு மக்கள் மத்தியிலே இருந்து வந்து இதை பயங்கரமாக கண்டிக்கிறது மட்டுமில்லை, ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் எடுத்த இந்த முடிவு வந்து கிழக்கு மக்களிடம் நலனை பிரதிபலிக்கிறது. அது கொழும்பு தலைமையையும்
அந்த பேரம் பேசுகிற தங்களுடைய காணியை நிலத்தையும் காசையும் எல்லாத்தையும் கொழும்பில் வச்சிருக்கிற நேரத்தில் பிரதிபலிக்கு வந்து மிக தீவிரமான கண்டனங்கள் எல்லாம் இருக்கிற போது அந்த கண்டனங்களை எடுத்துக்கொண்டு தான் நாங்கள் செய்ய வேண்டிய வேலை இது சொல்லிதான் இருக்கு. உணர்வு தான் அதை செய்யலை. அதை விட்டுட்டு யாராவது நடத்த ஜமீல் தெரியும். அவர் வந்து கொஞ்ச காலத்துக்கு முதல் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவன் நானே அழைக்க விட்டார். ஒரு தரம் கண்டு விடலை, ஒரு தரம் எடுத்து போடலை. இப்போ இது இந்த அறிக்கை எங்கே வந்தது தெரியாது, தூக்கி இந்த மாதிரி தமிழாக கொடுக்கும். இப்போ இத்தகைய இந்த மாதிரியான ஒரு அடிப்படையான விடயத்தில் வந்து நாங்கள் எங்களுடைய உணர்வு ஒருமைப்பாட்டையும் இந்த அடிப்படையான தமிழ் முஸ்லீம் உறவை நாங்கள் உருவாக்க தவறுவது கிழக்கு மாநிலத்தில் வந்து ஏராளமான பின்னடைவுகளை கொண்டு வரும். அதை வந்து நாங்கள் அடிப்படையில் நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். அடுத்ததாக என்னன்னு சொன்னால் இந்த உறவு நாங்கள் வெறுமனே தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸுக்குமான உறவாக மட்டும் பார்க்க முடியாது. ஆகாயத்திலிருந்து திடீரென்று நீங்கள் ஒரு சின்ன காரணத்துக்காக 2 பேரும் சேர்ந்து கட்சி அமைக்கும் கேட்க முடியாது. இந்த உறவு கீழ்மட்டத்தில் இருந்து சமூக சக்திகளிலிருந்து அன்றாடம் இருக்கக்கூடிய இந்த எழுத்தாளர்கள் சமூக நடவடிக்கைகள் போன்ற பல்வேறுபட்ட ஆட்கள் இருக்கிறோம். மேலே எடுத்து திடீர்னு நாங்கள் வெறுமனைக்கான பார்க்க முடியாது. எனவே தொடர்ச்சியானதும் ஒழுங்கானதும் தொடர்ச்சியானதுமான ஒரு நடவடிக்கைகள் கிழக்கு மாநிலத்தில் தமிழ் முஸ்லீம் மக்களிடையே ஏற்படுவதன் மூலம்தான் இது சாத்தியம். இப்படி ஏராளமான சின்ன சின்ன விஷயங்கள் நடந்து கொண்டு வந்திருக்கு. அதுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்க வேண்டியது முக்கியம். இது போலத்தான் நண்பர் டேவிட் சொன்ன மாதிரி இவ்வளவு கிட்டத்தட்ட 213 ஊர் சங்கங்களும் பள்ளிக்கூட சங்கங்களும் உங்களுக்கு எல்லாம் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தது. இந்த சங்கங்கள் அவ்வளவு பேரும் செலவழிக்கிற காசில் கிழக்கு மாநிலத்தில் இருக்கிற 10 கிராமங்களுக்கு நாங்கள் ஏதாவது செய்ய முடியும் என்றால் அதுதான் இந்த உணர்வு தோல்வியை நாங்கள் காட்டுறோம். அதை செய்வதற்கு நாங்களே தயாரில்லை. இது ஒரு சின்ன இது நடைமுறை சாத்தியமாக நாங்கள் செய்ய முடியாது. அடுத்ததாக என்னென்னு சொன்னால் என்னுடைய 2வது விஷயத்துக்கு வருகின்றன. இப்போ அடுத்ததாக நாங்கள் என்ன செய்யலாம், மொழிவாய்க்காலுக்கு பிற்பாடுங்கிற விடயங்கள் இந்த ஏராளமான இந்த அரசியல் நாடுகளை பற்றி எனக்கு முன்பு பேசியவர்கள் பேசினார்கள். ஆனால் ஒரு சின்ன குறிப்பு என்னன்னு சொன்னார், இந்த மொழிவாய்க்காலுக்கு பிறகு ஏராளமான அரசியல் அமைப்புகள் இருக்குது. விடுதலை புலிகளிலிருந்து தெரிஞ்சவர்களை 5 குழுக்களாக இயங்கலாம்னு சொல்கிறாங்க. தலைமைச் செயலகம் இருக்குது, தலைமை இல்லாத செயலகம் இருக்குதுன்னு சொல்கிறார்கள். நாடு கடந்த அனைத்துலக செயலகம் இருக்குதுன்னு சொல்கிறார்கள், அனைத்துலகம் இல்லாத செயலகம் இருக்குதுன்னு சொல்கிறார்கள். NCCT அது ஏராளமான அமைப்புகள் இருக்கின்றன. இந்த எல்லா அமைப்புகளையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எல்லா அமைப்புகளுக்கும் வந்து ஒரு தீவிரமான உணர்ச்சிபூர்வமான ஆனால் நியாயமான ஒரு அரசியல் நிலைப்பாடு இருக்குது. எல்லாருக்கும் ஒரு பொலிட்டிக்கல் பொசிஷன் இருக்குது. என்ன இல்லைன்னா பொலிட்டிக்கல் ப்ரோக்ராம் கிடையாது. ஒழுங்காக அடுத்த தொடர்ச்சியாக செய்வதற்கான ஒரு நடைமுறை சாத்தியமான நிகழ்ச்சி திட்டம், ஒரு குறுகிய காலத்துக்கு நீண்ட காலத்துக்குமான ஒரு வேலை திட்டம் ஒழுங்கான முறையில். இப்போ இதுதான் சிக்கல். இதுக்கு மொழிவாய்க்கால் முந்தி ஒரு வேலை திட்டம் இருந்தது. இப்போ தமிழம் என்பது வந்து ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு இலட்சியம் சார்ந்த வேலை திட்டம் என்று சொன்னாலும் அதில் நடைமுறை சாத்தியமான சில வேலை திட்டங்களை வந்து என்னென்னு நாங்கள் வச்சுருக்கோம். இப்போ இன்னும் கொஞ்சம் இன்னும் தீவிரமாக புண்படுத்தக்கூடியவர்கள் சொல்கிறேன்னு சொன்னால் உண்மையில் வந்து அடுத்த மாவீர தினத்தை இப்படி செய்கிறது, மற்ற நான் இப்படி செய்கிறேன்னு தான் நிறைய பேர் வேலை திட்டம் தான் எல்லாருமே பண்ணது விஷயம். வேறு ஒரு வகையான இந்த நாங்கள் சொன்ன மாதிரி இந்த அடிப்படையான மக்களின் பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கான வேலை திட்டங்கள் யார்கிட்ட இருக்குன்னு கேட்டால் பெருமளவுக்கு எனக்கு தெரிஞ்சது இல்லை இந்த மாதிரி தான் இருக்குது. அப்படி என்றால் அந்த மாதிரியான வேலை திட்டங்கள் எந்த வேலை திட்டங்களை நாங்கள் எப்படி முன்னெடுக்கலாம்ன்றது பற்றி சில கருத்து இது விரிவாக பேச முடியாது. ஒன்று, இந்த கருத்துக்கள் இங்கே புறம்பே இருந்து வாழ்கின்ற மக்களை நோக்கி தான் சொல்லப்படும். இது அங்கே வாழ்கின்ற மக்கள் நீங்கள் பிச்சை கொடுக்க நான் சொல்கிறேன். நான் சொல்கிறேன் இந்த அடுத்த வேலை திட்டத்துக்கு என்ன செய்யலாம்ன்றது புறம்பே இருந்து வாழ்கின்ற மக்கள் எங்களுடைய கவனத்துக்கிறாங்க. இந்த எதிர்கால சமூக அரசியல் வேலை திட்டங்கள் எங்களுக்கு நாலு தளத்தில் எங்களால் செய்ய முடியும். ஒன்று, நிலம் சார்ந்தது. நாங்கள் விட்டு வந்த நிலம் அந்த நிலம் ரொம்ப முக்கியமானது. நிலம் இல்லாமல் வந்து நாங்கள் ஒரு போராட்டத்தை கதைக்க முடியாது. ஆனால் அந்த நிலம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சிங்கள குடியேற்றங்கள் அரசாங்கத்தினுடைய இராணுவ குடியேற்றங்களால் வந்து எங்களோட கையெழுத்து போகுது. அதுக்கு என்ன செய்யலாம் அதை பற்றிய ஒரு யோசனை. 2வது, பொருளியல். ஒப்பளவில் வடக்கு கிழக்கு மாகாணம் மிகுந்த பொருளாதார ரீதியாக மிகுந்த பலவீனமாக இருக்குது. அவற்றை வந்து நாங்கள் என்ன வகையில் எங்களால் அப்படின்ற வரைக்கும் ஏதாவது செய்யலாம்.
மூன்றாவது அடுத்த மிக முக்கியமான விஷயம் குடித்தொகை. எங்களுக்கு ஆட்கள் இல்லை, இருக்கிறார்களும் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வடக்கு கிழக்கை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். இப்போ அடிப்படையில் இந்த குடித்தொகை எங்களுக்கு இல்லாமல் எப்படி ஒரு போராட்டத்தையும் இந்த நிலத்தையும் நாங்கள் கொண்டெடுக்கிறது கேள்வி இருக்குதாங்க. இப்போ உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட 6000 13,000 பேர் விட்டு தமிழாக்கள் இலங்கையை விட்டு வெளியில் போய் நாங்கள் கூப்பிடாமலும் மழை போயிடும். அடுத்த 4வது முக்கியமான காரணம் பொருள் நான் சொல்ல வேண்டியதுன்னு சொன்னால், எந்த வகையான அரசியல் உளநிலை, அரசியல் மனநிலை, அரசியல் வேட்க இங்கே இருக்குது அங்கேயும் இருக்குது. அதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம்? இந்த 4 விஷயத்தில் இந்த 4 அம்சத்திலையும் நாங்கள் புலம்பெயர்ந்த மக்கள் ஏதாவது ஆக்கப்பூர்வமாக செய்வதற்கான திட்டங்களுக்கு போகணும்னு சொன்னால் என்ன செய்யலாம்? இது பெரிய விடயம். ஆனால் சுருக்கமாக சில கருத்துக்களை மட்டும் நான் உங்களுடைய சிந்தனைகள். முதலாவதாக, இந்த நிலப்பிரச்சனை தொடர்பாக அந்த நிலத்தை திருப்பி எடுக்கிறதுக்கு எங்களுடைய பங்கு சரியான, நாங்கள் அரசியல் ரீதியாக செய்யக்கூடியது மிக குறைவு. இப்போ நாங்கள் செய்யக்கூடியது என்னன்னு சொன்னால், இருக்கிறத பண்ணக்கூடியவர்கள் தான் செய்யணும். அவங்க எடுத்துக்கொண்டு போகிறத உடனடியாக படிக்க முடியாது. அப்படியே இழந்து போன நிலங்கள் திருப்பி எங்களுக்கு வரணும்னு சொன்னால் அது ஒரு வகையான அரசியல் ராஜதந்திரத்துக்குள்ளால் நீண்ட காலத்தில் இருக்கிறது. ஆனால் செய்யக்கூடியதுன்னு சொன்னால் இருக்கக்கூடிய அந்த இருக்கிறத நாங்கள் திருன்றதுக்கு என்ன வழியை நாங்கள் பார்க்கலாம். அப்படி நாங்கள் செய்ய வேண்டும்னு சொன்னால், முதலாவதாக இன்னும் வடக்கு கிழக்கில் மிச்சம் இருக்கிறார்களை நாங்கள் பொருளாதார ரீதியாகவும் அரசியல் ரீதியாக நாங்கள் பலப்படுத்த முடியும். அங்கே அவர்கள் பொருளாதார ரீதியாக பலப்படுத்தார்கள், அவங்க அங்கேருந்து வெளியில் போக தடை செய்கிறார். இப்போ இந்த நிலப்பிரச்சனையும் இந்த அரசியல் ரீதியான பொருளாதார ரீதியான பிரச்சனையும் ஒன்று கொண்டு மிகுந்த தொடர்பாகத்தான் இருக்கிறது. இந்த குடித்தொகையை பொறுத்தவரையில் குடித்தொகை சனமொழியில் போகுதான், அதை நீங்கள் தடுக்கிறாரு, நான் ஒருத்தர் நிப்பாட்ட முடியாது. ஆனால் அந்த போராட்டம் போகிறதுக்கான அந்த அடிப்படை சில காரணங்களை பார்த்தோம்னா, ஒன்று அவர்களுக்கான இந்த வாழ்வுரிமை பொருளாதார ஆதாரங்கள் இல்லாமல் ஒன்று. இரண்டாவது, அவர்கள் ஒன்றாக தாங்கள் போய் நீர் குடியேறி போய் இருக்கிறதுக்கான இடங்கள் இல்லாமல், இந்த அங்கே இருக்கிற மக்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்கும் அவர்கள் திரும்பி போய் குடியேறுற இடங்களை ஏதாவது சின்ன வகையில் நாங்கள் செய்ய முடியும்னு சொன்னால் நிறைய பேர் வர மாட்டோம், வெளிக்கிட்டு போக மாட்டோம். இப்போ வெளியில் சொல்லாமல் இந்த கர்நாடகனி, கொக்குலாய், கொக்குருவை போன்ற இடங்களில் ஆக்கள் உதவி செய்கிற வேலையில் இங்கே நக்கீரன் போன்றவர்கள் செய்து வருகிறார்கள். சில விஷயங்களை நீங்கள் வெளியில் சொல்லி செய்யலாம். ஆனால் மிகுந்த திட்டமிட்ட முறையில், நுணுக்கமான முறையில் இந்த பொருளாதார உதவிகளையும் இந்த முன்குடியேற்றத்துக்கும் புலம்பெயர்ந்த மக்கள் திட்டமிட்டு செய்யலாம். அது திட்டத்தோடு சேர்த்து செயல்படணும். அடுத்ததாக என்னன்னு சொன்னால், இந்த குடித்தொகையை தானே கூட்டினாங்க. குடித்தொகையை கூட்ட முடியாது. சரி, நான் இங்கே பாருங்கள். இப்போ நான் யோசனை போகிறது இங்கே இந்த முன்கிற பேசுவதற்கு முன்பாக திரும்பி பார்த்தாங்க. எங்களுடைய இந்த சபையில் இந்த 2ஆம் தலைமுறை தமிழர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறோம்? எல்லாம் நாங்கள் 40 வயதுக்கு முன்னாடிலாம் இப்போ இருக்கு. இங்கிருந்து முக்கியமான ஒரு புதிய சக்தியாக எழுச்சி பெற்று வளர்ச்சி அடைந்து வாரது இந்த இளைய தலைமுறை. அந்த இளைய தலைமுறையோட நாங்கள் என்ன மொழியில் இல்லையா? அந்த இளைய தலைமுறை எங்கே இந்த கூட்டத்தில் அது அந்த கேள்வி நாங்கள் இது எங்களுடைய நடைமுறை திட்டத்தில் வரும். இது எங்களுடைய கருத்தியல் சார்ந்த விஷயம் இல்லை, நடைமுறை. இது மாதிரி அங்கே வடக்கிலையும் கிழக்கிலையும் இந்த குடித்தொகையை நாங்கள் குடியேற முடியாதவர்கள், நோர்வேயில் இருக்கிற ஒரு தமிழ் சமூக விஞ்ஞானி அவர் ஒரு திட்டம் சொன்னவர் என்று சொன்னால், ஈழத்தமிழர்களுக்கு எண்ணிக்கை போடணும்னு சொன்னால் தமிழ்நாட்டிலிருந்து லட்சக்கணக்கான ஆக்களை நாங்கள் வைக்கிறார். வேறு வழி வேறு எந்த வழியாலையும் ஒன்று கூடிச்சாட்டது. அல்லது புலம்பெயர்ந்து போன ஆட்களில் ஏராளமான ஆட்கள் அவை திரும்பி நிரந்தரமாக வரணும்னு இல்லை. அரசியல் சூழ்நிலையும் பொருளாதார சூழ்நிலையும் சாதகமாக இருக்கிற இடத்துல அவை காடான மாதம் நாடான மாதம் மாதிரி நீங்கள் 6 மாதம் கனடாவே முடிச்சு 6 மாதம் நாட்டில் வந்துருக்கணும். அந்த வகையான ஒரு சுழற்சி, சர்க்குலேஷன், அந்த மாதிரியான சுழற்சி முறையில் தாம் புலம்பெயர்ந்தாங்க போகிறதுக்கு தயாராக இல்லாது இப்போ இல்லாத பொருளாதாரத்தில் நாங்கள் இந்த குடித்தொகை பிரச்சனைக்கு நாங்கள் தீர்வு காண முடியாது. இஸ்ரேல்
பாலராஜன் மிக தீவிரமான ஆழமான யூதர்களை பிரிச்சிருந்தார். யூதர்களுக்கு இருக்கிற முக்கியமான இப்போ பிரச்சனை இந்த எக்ஸிஸ்டன்ஷியல் இருப்பு பிரச்சனை தான். ஏன்னா இன்னும் ஒரு கொஞ்ச நாளில் 2030 வந்தோடனே அரபு மக்களையும் பலஸ்தீன மக்களையும் குடிசன தொகை இஸ்ரேலுக்குரிய யூதர்களை விட அதிகமாக இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு நாள்னு வச்சாலும் ஜனநாயகம் இந்த பாரம்பரிய மரபார்ந்த இந்த எண்ணிக்கை கணக்கில் பார்த்து ஜனநாயகம் பார்த்தீங்கன்னு சொன்னால் யூதர்கள் இஸ்ரேலில் மைனாரிட்டியாக தான் இருக்கும், சிறுபான்மையாக தான் மாறப்படும். அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு 6 மாதத்துக்கு உங்களுக்கு தெரியும் இங்கேருந்து எக்கச்சக்கமான பேர் அரவாசி பேருக்கு இஸ்ரேல் அரசாங்கம் தான் காசு கொடுக்குது. நீங்கள் போய் அங்கே இருந்து வாங்குவோம், அங்கே நிறுத்தம் வாங்குவோம், உங்களுடைய குழந்தைகளாக இருக்கும்போது திருப்பி சுற்றுமா நடக்கும். இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி யோசிக்காமல் நாங்கள் வடக்கு கிழக்கில் எங்களுக்கு நிலம் இருந்தாலும் உண்டு நிலம் இருக்காலும் ஆக்களும் இருக்க மாட்டோம், அல்லது நிலம் இருக்கும் எங்களுக்கு ஆக்கள் இருக்க. இன்னொரு அடுத்த சிக்கல் என்ன சொன்னால் கிழக்கு மாநிலத்தை பொறுத்தவரை தமிழ் மக்களும் முஸ்லீம் மக்களும் அதிகமாக இருந்தாலும் இந்த காணி உரிமை நிலத்தை எடுத்தீங்கன்னா அது சிங்கள ஆக்களுக்கும் அதிக காணி இருக்குது, சிங்கள ஆக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் அதிக காணி இருக்குது. தமிழாக்களுக்கும் முஸ்லீம் ஆக்களையும் காணி எனக்கு நீங்கள் அது 48 முந்தைய சொல்லுங்க. அந்த என்னோட காட்டுறது மேப் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழாக்களும் முஸ்லீமாக்களும் எண்ணிக்கையிலையும் சனத்தொகையிலும் வீதம் அதிகமாக இருக்குது. ஆனால் காணி நிலம் ஒன்று இருக்கிற பொழுது வந்து மிக குறைவாக தான் இருக்குது. இது திட்டமிட்ட முறையில் மாற்றப்படும். இந்த அடுத்த இந்த பொருளியல் ரீதியாக என்ன செய்யலாம்ன்றது உண்மையில் ஏராளமான கோடிக்கணக்கான டாலரை வந்து நாங்கள் அங்கே கொண்டு போய் முதலீடு செய்யலாம் நேரடியாக. ஆனால் நாங்கள் இந்த புலம்பெயர்ந்த மக்களை பெற்ற அந்த பாடம் டயஸ்போரா ஸ்டடீஸில் சொல்கிறது ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்ட்மெண்ட். தந்திரோபாய ரீதியாக பணத்தை நாங்கள் அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாடு இல்லாமல் அல்லது அரசாங்கத்தினுடைய அந்த முறைகளுக்கு போகாமல் வேறு எந்த வகையில் வந்து எங்களுடைய மக்கள் பயன்படுத்தக்கூடிய முறையில் நாங்கள் முதலீடு செய்யலாம் என்பதை பற்றி நாங்கள் அது வழி இருக்குது செய்யணும். சின்ன உதாரணம், 2 வாரங்களுக்கு முந்தி வடக்கு கிழக்கினுடைய இந்த மீன்பிடித்துறைக்கு என்ன நடக்குது, அந்த மீன்பிடித்துறை என்ன மாதிரி யுத்தத்துக்கு பிறகு அப்படியே 3 வருஷம் யுத்தம் முடிஞ்சுது. ஆகவே வடக்கில் வசந்தம் வீசுது, எல்லாம் பொருளாதாரம் அந்த மாதிரி போகுது. அதனுடைய ஜிடிபி கண்ட்ரிபியூஷன் 20% போயிட்டு இருந்தால் அதுக்கே ஜிஎஸ்பி சொல்கிறார். அந்த கூடியிருக்காத காரணம் 1,50,000 படையினர் இருக்கார்கள். படையினருக்கான செலவு, படையினருக்கு எல்லா பொருளாதாரம் அதுக்கு போகுது. மீன்பிடியை பற்றி வந்து அறிக்கையை பார்த்தீங்கன்னு சொன்னால் மன்னார், முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம் எல்லாத்துலேயும் ஒரு காலத்தில் யுத்தத்துக்கு முந்தி இலங்கையினுடைய மீன்பிடியில் 38% 45% வரைக்குமான அந்த மீன்வளம் முழுக்க இந்த தமிழ் பிரதேசங்கள் இருந்தது. அது யுத்தத்தில் குறைஞ்சி போய் 2% குறைஞ்சது. இப்போ அது கூடிக்கொண்டு போயிருது. ஆனால் என்ன சிக்கலுங்க, இந்த மீனவர்கள் ஒரு காலத்தில் ஐஸ் ஃபேக்ட்ரி வச்சுருந்தவையில் எல்லா வகையான வளங்களும் முளைக்கிருந்தது. இன்றைக்கு வந்து ஒரு ஐஸ் ஃபேக்ட்ரியாகவே போட முடியாது. எல்லா தெற்கிழக்கையிலிருந்து வருகின்ற அந்த பெரிய மீன்பிடி நிறுவனங்கள் மீனவர்கள் வந்து இந்த விஷயங்களை இவை கடன் கொடுத்து போட்டு இவை கடலில் தங்கியாகவே இருக்கிறது. மயிலத்தீவு தான் வரை இந்த மீன்பிடியிடமே முக்கியமான எல்லா விஷயங்களுக்கும் இந்த முதலீட்டுக்கு காசு இல்லாமல் வங்கிகள் வந்து வங்கிகள் கடன் கொடுத்து தயாராக இருக்கிற கொஞ்சம் வங்கிகள். ஆனால் நீங்கள் 2 மில்லியன் ரூபாய் உங்களோட கணக்கில் வச்சுருந்தால் அல்லது 1 மில்லியன் ரூபாய் நீங்கள் வச்சிருந்தீங்கன்னு சொன்னால் ஒரு 2 மில்லியன் ரூபாய் கடன் தரணும்னு சொல்லுங்கள். 1 மில்லியன் ரூபாயோட ஒரு சாதாரண ஒரு வறுமையான ஒரு மீனவர்கிட்ட வந்து 1 மில்லியன் ரூபாய் நீங்கள் பேங்கில் எப்படி கேட்பீங்க? இதுதான் யாழ்ப்பாணத்தில் எல்லாரும் பேங்க் போட்டுருங்க. இதுதான் உங்கள் எல்லா இடத்துலையும் பேங்காக போட்டுருங்க. ஒரு என்ன உங்களுக்கு 2 மில்லியன் காசு தான், நீங்கள் 1 மில்லியன் பேங்க் அது குறைய போகிற பழக்கம் கிடையாது. அப்போ இந்த முழு மீன்பிடித்துறை பாக்கி கொஞ்சம் கொஞ்சமான கட்டுப்பாடுகளை மீன்பிடிக்க விட்டாலும் முந்தி இருந்த மாதிரி வந்து சுதந்திரமாக தங்களுடைய வளங்களை தாங்க வைக்கக்கூடிய மீனை பேண முடியாது, மீனை ஒரு இடத்துல இருக்கிறதுக்கு அனுப்ப முடியாது. இந்த மாதிரி சின்ன விஷயங்களுக்கு வந்து ஒரு மன்னாரில் ஒரு பெரிய ஐஸ் ஃபேக்டரி கட்டிடுறதுக்கு சிக்கல், அதுக்கு எனக்கு பிரச்சனை. அல்லது இந்த முல்லைத்தீவில் மீன்பிடிக்கிறதுக்கு போகிற ஆட்களுக்கு சில அடிப்படை விஷயங்கள் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்ட்மெண்ட் தான் செய்வதற்கு என்ன கஷ்டம். இந்த வருஷம் மட்டும் 45,000 தமிழாக்கள் யாழ்ப்பாணத்தை போயிருக்கோம். ஒரு ஆள் 1000 ரூபா தாங்க செலவழிகள் வச்சுக்கோங்க. 1000 ரூபாய்ங்க அது வந்து பேங்கில் அந்த கிரெடிட் கார்டில் போயிடும். அது கிரெடிட் கார்டு பாவிக்கணும்னு சொன்னால் இந்த கிரெடிட் கார்டு பாவிக்கக்கூடிய பெரிய கடைகளுக்கு போகணும். அது முழுக்க இலங்கை தென்னிலங்கைக்கு தான் போகுது. அங்கே இருக்கிற எங்கள்ட தமிழ் மக்களுக்கு போகிறதில்லை.
40,000 பேர் கொஞ்ச காலத்துக்கு அவையிலையும் போன டிக்கெட் காசு அந்த காசு செலவழிக்கிற காசு அது அப்புறம் அங்கே போய் சமத்தி ஜனங்க செய்கிறதுக்கு காசு எல்லாம் வச்சுருக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்களில் நாங்கள் திட்டமிட்ட முறையில் வந்து இந்த வளத்தை சட்டத்திற்கான முறையில் கொண்டு போகலாம். நாங்கள் அது செய்கிறதுக்கு தயாரான ஒரு கேள்வி இருக்குது. அடுத்ததாக கடைசியாக இந்த நான் சொன்ன மாதிரி இந்த நிலம், இந்த பொருளாதாரம், குடித்தொகை, அடுத்தது அரசியல் உணர்வு. இந்த அரசியல் உணர்வை வந்து நாங்கள் இங்கே வச்சுக்கிறதில்லை, அங்கே போய் அவைக்கு சொல்லிடாது. ஆனால் முக்கியமான தேர்தல் காலங்களில் வந்து நாங்கள் ஆட்களுக்கு தேர்தல் நாட்டில் வந்தவர்களை பதிவு வச்சுக்கிறது அல்லது வாக்களிக்கும் நேரங்களுக்கு வாக்களிக்க பண்ணுவாங்க. ஏராளமான விஷயங்களை வந்து நாங்கள் இங்கேருந்து செய்ய முடியும். அது நாங்கள் வடக்கில் செய்கிறது நாங்கள் அவ்வளோ விஷயம் இல்லை. ஏன்னா வடக்கில் வந்து என்ன விதப்பட்டாலும் 90% தமிழாக இருக்குது. எங்களோட முழு காரணம் வந்து கிழக்கில் இருக்கணும். அதை ஏன் போதுமான வரையில் நாங்கள் செய்ய முடியல? அந்த கேள்வியை மட்டும் கேட்டு நான் உங்களுக்கு பயன்படுத்துகிறேன்.